நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஸ்னேகா, அவங்க செஞ்ச தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பா? வீடு தரிச்சு போச்சுல, இனிமே ஆண்டா உன்ன ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. வந்து என்ன முடிய பிடிச்சு இழுத்து அடிப்பாங்க. நீங்களும் வந்து வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? இந்த பாருங்க, மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவளுக்கு நியாயம் வேணும். நீங்க இந்த வீட்டு பக்கம் இனிமே வரவே வேண்டாம். உங்க வேதனை எனக்கு புரியுது. இனிமே இது மாதிரி நடக்காதபடி முடிவு கட்டுறேன். யாரு நினைச்சானுங்க? அப்படிங்களா? நான் ஒண்ணு இல்லைன்னு பண்றேன் பாருங்க. வேண்டாம் விடு, சொல்லியாச்சு இல்ல. உள்ள இருக்கு. ஏந்தடி ஏந்தடி. என்னங்க? என்னவா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ உங்க அம்மாவும் எதுக்கு ஸ்னேகா வீட்டுக்கு போனீங்க? ஓஹோ, அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லாம என்னடி செய்வா? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நீ உங்க அம்மாவும் ரவுடித்தனமா பிஹேவ் பண்ணிருக்க. எங்க நாங்க கேட்ட உடனே அவ நகையை எடுத்து கொடுத்திருந்தா நாங்க எங்க ரவுடித்தனம் பண்ண போறோம்? முண்டா முண்டா முண்டா. அவகிட்ட நகர்ந்தா தானடி அதை எடுத்து கொடுக்கறதுக்கு. இதுக்கு மேலயும் நீங்க போய் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்காதீங்க. வெத்தலையில மை தடவி பார்த்ததுல எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஊருகிட்ட கழுதியா இருக்கிய. மைய போட்டு பார்த்தாளா? மைய ஏதோ ஒரு வெத்தலையை பார்த்தாளா? அதுல மைய தடவுனானா அதுல முகம் தெரிஞ்சுதான். ஏண்டி அப்படி இருந்திருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆளுக்கு ஒரு வெத்தலையோட சுத்தப்பட்டாங்க. திருடன்ல இருந்து கொலைகாரன்ல இருந்து எல்லாரும் மைய போட்டு கண்டுபிடிச்சிருவாங்களேடி. அறிவு கட்டவில்லை. எவனோ ஒருத்தன் குழப்புக்காக செஞ்சிட்டு இருக்கான். ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா ஏமாறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கீங்களேடி. ஏமாத்துனது எவனோ இல்லைங்க, நீங்க தான். ஏமாந்தவன் நான். இங்க இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டீங்க. அது தெரியாம நகையை காணும்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தேடிட்டு இருந்தோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்துகிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சீங்க. வாய மூடு. ஏண்டி அன்னைக்கு சந்தேகமா கேட்கிற மாதிரி என்ன கேட்ட? இன்னைக்கு நான் தான் நகை எடுத்துன்னு முடிவே பண்ணிட்டியா? என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சா? நம்பிக்கை தானே. யாரு சொன்னாலும் கேட்காத அளவுக்கு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் நீங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணப்ப நான் உடனே உங்களை நம்பிட்டேன். எல்லாத்துக்கும் மேல செல்லம்மாவே உங்களை பத்தி வந்து ஒரு விஷயம் விடாம சொன்னா. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ரத்னா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணதுனால அந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களை மறுபடியும் நம்பினேன். நீங்க ஒரு நல்ல புருஷனா இருந்திருந்தா என் மேல போய் சத்தியம் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியே பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறமாவது மனசாட்சி உறுத்தி நீங்க திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு மனசாட்சியும் உறுத்தல, நீங்க திருந்தவும் இல்ல. அது சரி, பொண்டாட்டி மேலதான் உங்களுக்கு பாசம் இல்ல, பொண்ணு மேல கூட உங்களுக்கு பாசம் இல்ல. எப்படிங்க எப்படிங்க அந்த குழந்தை மேல உங்களால பொய் சத்தியம் பண்ண முடிஞ்சது? எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு? பொண்டாட்டி புள்ளைய ரெண்டாம் பட்சமா நீங்க நினைக்க ஆரம்பிச்சது காரணம் அவதாங்க. அவ மேல உங்களுக்கு புத்தி போனதுனாலதான் நீங்க உங்க வீட்லயே நகை திருடுற அளவுக்கு கேவலமாயிட்டீங்க.
போகுதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தா பேசிக்கிட்டே போற. கொஞ்சம் கூட பயம் இல்லாம என் மேலேயா திருடம் போட்ட கட்டுற? சரிடி, நான் தான் எடுத்துட்டு போய் ஸ்னேகா வீட்டுல கொடுத்தேன்னு வச்சுக்க. நீ அவ வீட்டுல தேடி பாத்திய, நகை கிடைக்கணும்ல, ஏன்டி கிடைக்கல? ஏன் கிடைக்கல? நீங்க அத அவகிட்ட கொடுத்து வச்ச மாதிரி அவ எவன் கிட்ட கொடுத்து வச்சிருக்காளோ. எந்த பேசுற? எந்த பேசுற? மாப்பிள்ள அடிச்சுட்டே இருக்காரு, பேசாம நின்னுகிட்டு இருக்கீங்களே, போங்க போய் என்னன்னு கேளுங்க. என்னன்னு கேளு, போடா. போங்கண்ணா. ஐயோ நிறுத்துங்க. என்னது இது? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கண்ணு முன்னாடி எங்க பொண்ணு அடிபடுறத பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோமா? அதுக்காக தான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமா? அவ என் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன், உதைப்பேன், கொலை பண்ணுவேன். அத கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இருக்கு. முதல்ல அவ என் பொண்ணு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. இப்படி வாங்க. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற உங்களுக்கு எல்லாம் கட்டின பொண்டாட்டிய கண்டிக்கிற தகுதியே கிடையாது, தெரியுமா? என்னங்க இது? ஐயோ, அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அவர் என்ன அடிச்சு வேணாலும் கொல்லட்டும், நீங்க குறுக்க பேசாதீங்க. உங்களால பார்க்க முடியல, நீங்க தள்ளி தூரம் போயிடுங்க. இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். முடியாதுமா. தப்பு பண்றது இவரு, அடி வாங்குறது நீ. அத பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கா நாங்க உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த ஆளு கட்டி கொடுத்துருக்கோம். என்ன அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை குறையுது? ஐயோ ஐயோ அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா. அவரை எப்படி அவகிட்ட இருந்து பிரிக்கணும், அவரை எப்படி வழி கொண்டு வரணும், அவரை எப்படி திருத்தணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. ஐயோ முடியாதுமா. குடியில விழுந்தவனை திருத்தலாம், சூதாடி காசை தோத்தவனை திருத்தலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு எவ்வளவு ஒருத்திட்டு அருமையா கிடக்கிறவனை எந்த ஜென்மத்திலும் திருத்த முடியாதுமா. ஐயோ, ஏன்னா பொம்பளை சுகங்கிறது சவக்குழி மாதிரி. அந்த சுகத்தை தேடி போறவன் அதிலே விழுந்து காணா போயிடுவாமா. ஐயோ பேசாதீங்கப்பா. ஏம்மா, நீ தொலைச்சது உன் நகை மட்டும் இல்லம்மா, உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறம்மா. பேசாம இந்த ஆளை தொலைச்சு கட்டிட்டு எங்க கூட நிம்மதியா இருக்கிற வழியை பாருமா. தாராளமா இருந்துட்டு போட்டோம். என்னங்க என்ன பேசுறீங்க? சும்மா ரெடி. யோ, நீ உன் பொண்ணை எவ்வளவு வசதியா வச்சிருந்தாலும் இனிமே வாழ வெட்டிதான். உன்கிட்ட இருந்து அடிபட்டு சாகத்தை விட எங்க பொண்ணு எங்க வீட்டுல வாழ என்ன போத்தாரான்னு சொன்ன? அவடா இன்னொரு தடவை என் பொண்ணு மேல கை வச்சு பாரு, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? டேய், என்னடா பண்ணுவ? டேய், என்னடா பண்ணுவ? போடா வெளியே. என்னடா முறைக்கிற? போ வெளியே. ஐயோ என்னப்பா இது? எங்க எங்க அவருக்கு தெரியாம சொல்லிட்டாருங்க. என்னப்பா இது? ஐயோ எடுக்காதீங்க, நம்ம வீடியோ சொல்லிட்டாருங்க. சொல்லுங்க, அவர் நம்ம மாப்பிள்ளைங்க. இது நம்ம பொண்ணுமா? நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ போட போட்டு போ. அவர் போயிட்டா நம்ம பொண்ணுடைய வெளியே வாழ்க்கை. போடா. அப்பதான் பேச்சு ஆரம்பிச்சு தெரியும். ஆமா. என்னங்க பேசுறீங்க? போகாதீங்க, வேண்டாங்க வேண்டாங்க. அவரு தான் தெரியாம சொல்லிட்டாரு, விட்டுருங்க. ஐயோ என்னப்பா இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க? ஐயோ என்னங்க அப்படி எல்லாம் போகாதீங்க. ஏன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்க? சொல்லுமா, தெரியாம பேசிட்டாருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாதீங்க. ஐயோ அப்பா அவர் கிளம்பிட்டாருப்பா, போகாதன்னு ஓடு ஓடு விடு. சொல்லி நடுரோட்ல போய் நிக்கட்டும்டி. போகாதீங்க. அப்பதான் இவனுக்கெல்லாம் மனுஷங்களோட அருமை தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னங்க? ஐயோ ஓடு விடுமா. ஏங்க, என்ன யாரும் தடுக்க வேணாம் அவனை. விடு, போட்டும். பாருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. போய் ஐயோ, அவஸ்தைப்படாத. என்னங்க? கட்டின பொண்டாட்டியோட அருமை தெரியும். ரத்த திமிரு இந்த மாதிரி ஆட சொல்லுது. வேண்டாங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாங்க. அவர் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டாரு. போகாதீங்க. அப்பா ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள ஏங்க என்ன விட்டு போகாதீங்க, போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. ஏங்க ஏங்க ah
உள்ள போவா. உங்களதான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன்ல, மறுபடியும் எதுக்காக வந்தீங்க? அவசரப்படாத ஸ்னேகா, நான் ஒன்றும் சும்மா வரல. ஒரே அடியா முத்தழகிய தலைமொழிக்கிட்டு தான் வந்திருக்கேன். யாரு நீங்க? நீங்க தான் உங்க பொண்டாட்டி எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டீங்களே. தலைமுடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. நான் சொல்றத நம்பு. உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போனேன். எனக்கு இருந்த கோபத்துக்கு முத்தழகிய 2 அறை விட்டேன். அதை பார்த்து அவங்க அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். லூசு பாய், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டான். அதான் இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் உங்களை போச்சுட்டாரு. சரி, நீங்க இங்க வந்து ஒண்ணு அவசியமா இருப்பாள உங்க பொண்டாட்டி முத்தழகி வருவா, அழுவா, நீலி கெளி ஒடிப்பா, கெஞ்சுவா, கூத்தாடுவா. உடனே நீங்க மானம் கட்டு மறுபடியும் பின்னாடியே போயிடுவீங்க. அதுதான் நடக்க எனக்கு தெரியும். புறப்படுங்க, டைம் ஆச்சு. அவ என்ன இங்க வந்து என்ன கூப்பிடுறது? அங்கேயே அவ என்ன கெஞ்சினா போகாதீங்கன்னு. நான் ஒரு பொருட்டாவே மதிக்கலையே. இனிமே அவ என் காலை பிடிச்சி கதறினாலும் இதுதான் என் வீடு. நீங்க 2 பேர் தான் என் சொந்தம். என்ன ஸ்னேகா, மாப்பிள்ளை இப்படி? இனிமே நாம தான். நீங்க வேறப்பா, இத சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், நம்புற மாதிரியா இருக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல. உன் மேல சத்தியம் போதுமா? என்ன ஸ்னேகா, பாத்தியா? எந்த சூழ்நிலையும் மாப்பிள்ளை நம்ம விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன். நீ நம்ப மாட்டேன்னா இப்ப பாரு. எனக்கும் தெரியும்பா அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டாருன்னு. இந்த தடவையும் அதை நிரூபிச்சிட்டாரு. 2 பேருக்கும் என் மேல உள்ள நம்பிக்கை இருக்கு. அப்படியே நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் எங்களை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிற விஷயத்தை நீங்க சொல்லி நாங்க கேட்டா ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்காகத்தான் இது சும்மா தூண்டி விட்டேன். அப்பா சரி, என்ன அப்பா லோப்பான்னு மாப்பிளைய நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. வா, பெட்டி எடுத்துட்டு உள்ள போ. கூட்டிட்டு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க வாங்க மாப்பிள்ள. எதுலயும் உனக்கு அவசரம். இங்க உட்காராதீங்க, அங்க உட்காருங்க. உட்காருங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க. கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். ஆமா, அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கீங்க. மறுபடியும் நானே உங்களுக்கு டென்ஷன் உண்டாக்குனா நல்லா இருக்காதே. இங்க வா ஸ்னேகா, மாப்பிளைக்கு பாட்டில் உள்ள வச்சு சும்மா இருங்க. நீங்க வா, போய் எடுத்துட்டு வா. நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. உங்க டென்ஷன் நான் 4 பாட்டில் அடிச்சிருப்பேன். சாதாரண டென்ஷனா எவ்வளவு புடுங்கல். கொண்டா சீக்கிரம். கொஞ்சம் வெந்த கடலை நேரம் ஆகும். சிப்ஸ் கொண்டு வா போ. மாப்பிள்ள சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டேன்னா உங்களை மாதிரி சரியா இருக்க மாட்டேன். தொப்புனு கீழே விழுந்துருவேன். இது பாருங்க, இப்படி உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. நான் அந்தஸ்தும் பார்க்க மாட்டேன். ஆமா, உங்களுக்கு மாமா எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. எனக்கும் செய்யறதுக்கு கடமை இருக்க. மாப்பிள்ள, உங்க அந்தஸ்துக்கும் உங்க வசதிக்கும் இந்த வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு உங்க இஷ்டம் போல தண்ணி அடிக்கலாம். அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்கு? சொல்லாம அவன் பாருங்க, முத்தழகி உங்க பொண்டாட்டி. அவளை நீங்க அடிக்கலாம், உதைக்கலாம், கண்டபடி திட்டலாம். இத போய் அவன் எப்படி கேட்கலாம்? உங்க மாமனார் தான் சொல்றேன். அதை வச்சுட்டு எப்படி உங்களை வீட்டை விட்டு அனுப்பலாம்? அவன் பண்ணது பெரிய தப்பு இல்ல.
இந்த பாருங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நெருப்புன்னா வாய் வெந்துடாது, இருந்தாலும் சொல்றேன். சினேகா உங்க கூட ரொம்ப பிரியமா இருக்கா, பாசத்தோடு தான் பழகிறான். உங்களை பத்தி நான் ஏதாவது பேசினா கூட அவளுக்கு கோவம் வந்துடும். அப்படிப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பேச மாட்டா, பேசிட்டான்னு வச்சுங்களேன், கோபத்துல ஏதோ தப்பி தவறி நீங்க அடிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. இருந்தாலும் ஒருவேளை உங்களையும் மீறி கோபத்துல பலான்னு அரைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நான் கேட்க மாட்டேன். ஏய் ஏன்டா என் பொண்ணை கையில் கடிச்ச, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவ மேல இருக்கிற அக்கறையும் உரிமையும் என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதனால கேட்க மாட்டேன். ஏன்பா சிரிக்கிறத பாரு. உங்ககிட்ட இருக்கிற பக்குவத்தை முத்தழகி அக்காவோட அப்பா கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? சரியான காட்டு மிராண்டி கூட்டம் பாது. நாகரிகம்னா என்னன்னு தெரியாத ஒரு கும்பல். அதனாலதான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு போனாங்க. சரியா சொன்னம்மா. மாப்பிள, ஊர் உலகத்துல எல்லாரும் பொண்டாட்டி உயர்வா சொல்லியே ஆம்பளைங்களை மட்டம் தட்டுறாங்க. நான் கேக்குறேன், பொண்டாட்டி சரியா இருந்தா புருஷங்காரன் எதுக்கு வப்பாட்டி வச்சுக்கிறான்? கரெக்ட். மாப்பிள, முன்னெல்லாம் நீங்க எவ்வளவு கம்பீரமா இருப்பீங்க தெரியுமா? இப்போ இந்த முத்தலியால கேவலப்பட்டு தலை குனிஞ்சு வெக்கி என் வீட்டு வாசல் வந்து நிக்கிறீங்க. எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? என்ன கொஞ்சம் பேச விடுமா? மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முத்தலைக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு லிமிட்ல தான் வச்சுக்கணும். ஓவரா பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாடம். என்ன பண்றது, எல்லாம் அனுபவிச்சதுக்கு பிறகுதான் தெரிய வருது. மாப்பிள, வயசுல ஒன்னா நான் உங்களை விட மூத்தவனா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க என்னை விட ரொம்ப அனுபவசாலி. அதனால சில விஷயங்களை நான் இப்ப கேட்க போறேன். தள்ளி விட்டுங்க. வேண்டாமா? சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லணும். தெளிவா? இப்போ வா. கேட்கலாமா? மாப்பிள, தண்ணி அடிக்கும் போது வார்த்தைகள் ஒன்னா தெளிவா இல்லாம இருக்கலாம், ஆனா கருத்துக்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். அதுதான் கேட்கலாமா? இப்போ வாழ்க்கையில ஏற்கனவே நீங்க ஏகப்பட்ட சிக்கலை தாண்டி வந்திருக்கீங்க. இனிமேலும் நிறைய சிக்கல்கள் வரலாம். என்ன சாபம் விடுறீங்க? சாபம் இல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி சந்திக்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஒரு சில கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். இப்போ நீங்க உங்க பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து சினேகா கூட இங்க கொடுத்து நடத்துற விஷயம் ஊர் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்கெல்லாம் இதை பத்தி உங்கள்ட்ட விசாரிச்சாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உண்மையை சொல்லு. இவ்வளோ நாள் என்னை பத்தி எல்லாம் தப்பா நினைப்பாங்கன்னு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே எனக்கு அந்த பயமே இல்லை. அப்படி போடு. இதான் மாப்பிள. இப்ப போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டியை விட வப்பாட்டி தான் பெஸ்ட். ஆஹா, எல்லாரும் ஒரு வப்பாட்டியை வச்சு. அடாடாடா, எப்படி இப்படி ஒரு வித்தியாசமான பதில் சொல்றீங்க? எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்தீங்க நீங்க? தாலி கட்டிட்டா ஒரு பொண்டாட்டிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். ஆமா, அதனால்தான் அவன் புருஷனை கவனிக்கிறான். அதோட அவளுடைய எதிர்காலம் புருஷனுடைய கனெக்ட் ஆயிடும். அதனால்தான் கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருக்கான். அடாடாடா. ஆனா வப்பாட்டி அப்படி இல்லையே. அவன் எந்த அங்கீகாரம் இல்லாம பொண்டாட்டி மாதிரி வாழ்றான். எப்ப வேணாலும் ஆம்பளை அவளை விட்டுட்டு போயிடலாம். அப்படி இருந்தும் அவனை உண்மையா நேசிச்சு அவனுக்காகவே வாழ்க்கைய அப்படியே அழிச்சுக்கிறான், சாக்ரிஃபைஸ் பண்றான். பொண்டாட்டி 10 மாசத்துல குழந்தைய பெற்று அம்மா ஆகணும்னு எதிர்பார்க்கிறான். ஆமா ஆமா. அப்பாட்டிக்கு இது மாதிரிலாம் கிடையாது.
எத்தனை வாட்டி அம்மா ஆகணும்னு வாய்ப்பு கிடைச்சாலும் ஆம்பளையுடைய சுயநலத்துக்காக அந்த பாக்கியத்தை உதறி தள்ளிடுறான். அப்ப வாழ்க்கை சிறக்க பொண்டாட்டியா வைப்பாட்டியா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா நீங்க வப்பாட்டின்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? கரெக்ட். ரொம்ப நல்லா சொல்றீங்க. ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும் போது தான் உண்மைகளும் தத்துவங்களும் கடகடன்னு வருது. மாப்பிள, உங்க தைரியத்தை பாராட்டுறேன். நல்லா அழகா ஆணித்தரமா சொல்றீங்க, அதை பாராட்டுறேன். நிறைய பேரு பொண்டாட்டினா தலையில தூக்கி வச்சுப்பாங்க, வப்பாட்டினா தூடு காரி துப்புவாங்க. இப்ப நீங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தரும் வப்பாட்டினா கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி அரிய தத்துவத்தை சொன்ன உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அதுக்காக இன்னொரு பெக்கு போட்டே ஆகணும். போடுங்க மாப்பிள, ஒரு பெக்கு. ஒரே ஒரு ஒரே தலைவலி நியூசன்ஸ். அப்படியா? மன ஒலையில ஒண்ணுக்கு போன மாதிரி சிலன்னு பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் கொஞ்சம் பேச்ச குறைக்கணுமா? ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ மாப்பிள. பாத்து பாத்து. மாமா, உனக்கு வப்பாட்டி பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் வப்பாட்டி வச்சுக்கணும்னு இல்ல எனக்கு வேண்டாம். மாப்பிளைய சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், அவ்வளவுதான். பாத்து பாத்து சாப்பிடவே இல்லையே நீங்க? வேணாம் வாங்க. நீ இதுக்கு மேல வேணாம். கரெக்டா என்ன கட் பண்ணிடுவீங்களே? பசிக்கலையா உங்களுக்கு? உங்க அப்பா உனக்கு ஒரு சித்தியை ரெடி பண்ணிட்டாரு போல இருக்கு. சும்மா வாங்க, பேசாம போய் படுங்க. தண்ணியை ஊத்தி என்ன பஞ்சர் ஆக்கிடுறேன். பாத்து. ஏன்பா, என்னப்பா இந்த ஆளு நிஜமாவே குடி போதையில தான் உணர்றாரா இல்ல மன வருத்தத்துல எப்படி பேசுறாரா? ரெண்டுமே இல்ல. முத்தலையோட அப்பா கழுத்து போய் தடுத்தாருல இவரை, அந்த விரக்தியில வேதனையில புலம்புறான், அவ்வளவுதான். முத்தலைய குடும்பத்து மேல இவனுக்கு இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட வளரக்கூடாது. அதை ஊதி ஊதி பிரச்சனையை பெருசாக்கணும், முத்தலையை மறக்கணும். அத மாதிரி பண்ணணும். கவலைப்படாதீங்கப்பா, முத்தழகின்ற ஒருத்தி இருந்தாங்கிறதையே அவரை நான் மறக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் அந்த விளக்கு பக்கத்துல வைங்கம்மா. ஒண்ணுன்னா வைங்க. எல்லாம் வச்சிட்டீங்கல்ல? விடலையம்மா? இல்ல. சரி சரி, பாத்து வைங்க. பாத்து. வாங்கம்மா, வாங்க. உள்ள போங்க. வாங்க. உங்களுக்கு இப்பாவது கூப்பிடணும்னு தோணுச்சே. இன்னும் உங்க கோவம் போலீங்களா? இப்ப கோவம் போலன்னா அப்புறம் எப்ப போக போகுது? சரி, சந்தோஷம். வாங்க வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. என்னப்பா உள்ள போ. எங்கடா போற? வர்றவங்களுக்கு கவனி, நான் சாப்பாடு என்னாச்சுன்னு சரி பண்றேன். வாங்கம்மா. வாங்க, உள்ள போங்க, வரேன். என்ன மாப்பிள, அண்ணா நீலாம் வரலன்னு பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க. டைம் ஆயிடுச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். வா மாப்பிள, உங்க அண்ணா அண்ணிலாம் வந்துட்டாங்களே, வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வணக்கம். வணக்கம். வாங்க 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 நீ உள்ள வாங்க. வாமா. மாப்பிள, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இலக்கட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. போங்க. என்னடா என்ன மணி அரசு? சரி, நீங்க வாங்கண்ணே. ஒரு நிமிஷம், அண்ணன் வரலையா? வரல என்ன, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் வரமாட்டார் போல இருக்கு. சே சே சே, அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு, கண்டிப்பா வந்துருவாரு. வா உள்ள போலாம். போ. கவிதா, உன் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தை. எப்படிக்கா சொல்ற? இந்த குழந்தை உருவான நேரம் தான் இவளுக்கு ஹோட்டலே சொந்தமாயிடுச்சு. அப்ப அந்த ஹோட்டலுக்கு போனா எல்லாரும் ஃப்ரீயா சாப்பிட்டு வந்துடலாம். நல்லா ஓசி சோறு தின்றதுலயே இரு. அக்கா வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சாரி கவிதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எல்லாம் அங்க இருக்கீங்களா? சரி. கவிதா அக்கா, முத்தழகி அக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அவங்க தான் நகை இல்லாம வெளியே வரவே மாட்டாங்களே, அதனால நகை திருட்டு போன கவலையில உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க நிலைமையை நினைச்சா சில சமயம் பாவமா இருக்கு, சில சமயம்
அவங்களுக்கு நல்லா வேணும்னு தோணுது. என்னமா ஆட்டம் போட்டாங்க. இப்ப பாரு, பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு விதத்துல உன்னதான் பாராட்டணும். எதுக்கு? அவங்க ஆட்டத்துக்கு முடிவு கட்டினது நீதானே. நானாவது பரவாயில்ல, அவங்க ஆட்டத்துக்கு மட்டும்தான் முடிவு கட்டினேன். ஆனா அந்த ஸ்னேகா அவங்களுக்கே முடிவு கட்டிடுவா போல இருக்கு. என்ன கவிதா சொல்ற நீ? இப்ப கடற்கரை மாமாக்கு உண்மையான பொண்டாட்டியா இருக்கிறது அந்த ஸ்னேகா தான். முத்தழகக்கா பேருக்கு தான் பொண்டாட்டியா இருக்காங்க. ஆமா ஆமா, ஸ்னேகா கழுத்துல அவர் தாலி கட்டாத ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா, இன்னைக்கு சித்தியோட சீமந்தம்னு சொன்னியே, போலியா? போல, நீ போய் உன் வேலையை பாரு. சித்தியும் சித்தப்பாவும் நேர்லயே வந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, போலன்னா எப்படிமா? ஏய், போடி அந்த பக்கம். பெரிய மனுஷி மாதிரி பேச வந்துட்டா. ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னா உடம்பு பூரா நகையை போட்டு போவானா? ஒரு செயின் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு அந்த மனுஷன். இந்த லட்சணத்துல வெறும் கழுத்தோட நாங்க போய் நின்னா என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? அதுக்காக போகாம இருக்க முடியுமா? தப்பா பேசுவாங்க இல்ல. கேவலமா நினைக்கிறதுக்கு தப்பா பேசிட்டு போறது எவ்வளவோ மேல். உன்னை யாரும் கேவலமாவும் நினைக்க மாட்டாங்க, தப்பாவும் பேச மாட்டாங்க. நீ சீமந்தத்துக்கு உடம்பு நிறைய நகையோடவே போற, போதுமா? என்னம்மா பேசுற? பக்கத்துல யார் வீட்லயாவது போய் நகையை இரவல் வாங்க போறியா? அது சரி, எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இரவல் கேட்பாளுங்க. நாம போய் கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாளுங்க. பின்ன எந்த நம்பிக்கையில நகையோட போலான்னு சொல்ற? கொஞ்சம் பொறு, உங்க அப்பாவை நகை வாங்க அனுப்பியிருக்க, 10 நிமிஷத்துல வந்துருவாரு. நகை வாங்க அனுப்பிருக்கியா? நகை வாங்குற அளவுக்கு ஏது பணம்? கடன் வாங்க போறியா? ஐயோ, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ புடவைய மாட்டிக்கிட்டு கிளம்பு, அதுக்குள்ள அப்பா வந்துருவாரு. என்னம்மா குழப்பிட்டு இருக்க? இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? நீ எப்படி வாங்குறன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன். இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? என்னடி ஏன் சத்தம் இதோ போட்டுட்டு உங்க இருக்க? அப்பாவே வந்துட்டாரே. என்ன பிரச்சனைங்க? வாங்க வாங்க, நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. இந்த நகையை போட்டு கிளம்புமா. நகையா? ஆ, என்னப்பா இது? இவ்வளவு நகை வாங்குறதுக்கு ஏதுப்பா பணம்? ஏம்மா, இது என்ன பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரிஜினல் நகைன்னு நினைச்சியா? கவரிங் நகைமா, வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கவரிங்க? இத போட்டுட்டாவது நான் ஃபங்க்ஷனுக்கு போடுமா? அப்படி போக தேவையில்லை, நான் போல. ஏன் போனா என்ன? இத போட்டுட்டு போனா என்னங்கற? என்னம்மா பேசுற? யாராவது கண்டுபிடிச்சா அசிங்கமாயிடாது? இப்ப உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தானே அது கவரிங்கன்னு உனக்கு புரிஞ்சுது. ஆமாமா, ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க பளபளப்பா நகை போட்டிருக்காங்களான்னு பாப்பாங்களே தவிர அது பித்தளையா தங்கமான ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்கம்மா. நீ போட்டுட்டு கிளம்புமா, போயிட்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிற? கிளம்புமா. ரத்னா, நீ போய் வாடியா, ஒத்துணி மாத்திட்டோம். நீ போய் ரெடியா. ஏங்க, நான் போய் புடவைய மாத்திட்டு வரேன். சரி போ. நானும் வரேன்பா. சீமந்தத்துக்கு. எப்பா, நீங்க வீட்ல இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏன் நான் வரக்கூடாதா? எப்போ குடும்பத்தோட போனா கொட்டிக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னு கேவலமா பேசுவாங்க. நீங்க வீட்டுக்கு பெரியவங்க வீட்ல இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? சில பேர் போனா கொட்டிக்கு வராங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? நான் மட்டும் வந்து நினைப்பாங்களா? போங்கடா போங்க, எல்லாம் என் நேரம் தான். ஸ்னேகா, வாங்க. ஸ்னேகா, மாப்பிள்ள கூப்பிடுறாரு பாரு. அதட்டாதீங்க மாமா. ஸ்னேகா, ஸ்னேகா வந்துட்டேன். டிஃபன் கொண்டா. சாப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எழுந்து வாங்க, சாமி கும்பிடலாம். என்ன புதுசா சாமி கும்பிடுங்கிற? புதுசாதான், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கே. என்ன ஸ்பெஷல்? தீபாவளி, பொங்கல் எதுவும் இல்ல. நமக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா. என்ன மாப்பிள்ள, கல்யாணம்னு ஒண்ணு பயந்துட்டீங்களா? மாப்பிள்ள, இந்த கல்யாணம் மேலம் கூட்டி ஊரெல்லாம் கூட்டி நடத்துற கல்யாணம் இல்லை. என்னையும் சாமியும் மட்டும் சாட்சியா வச்சு என் பொண்ணுக்கும் உங்களுக்கு நடக்க போற கல்யாணம். இல்ல,
நாளை செவத்துக்குள்ள இப்படி ரகசியமா தாலியை கட்டி ஒரு கல்யாணத்தை நடத்தணுமா? ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சிம்பிளா தான் பண்ண போறோம். நீங்க எனக்கு தாலி கட்டணும் கூட தேவையில்லை. என்ன குழப்புற? தாலி கட்டாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் மாப்பிள்ள முடியாது? எல்லாரும் தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? தாலிங்கிறது வெறும் அடையாளம் தான் மாப்பிள்ள. வழக்கமா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்காம புது மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணு சினையா ஆசைப்படுறா. உடனே போட்டு குழப்பிக்காதீங்க, சாதாரணமான விஷயம்தான். மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த பாருமா, என்ன பொறுத்தளவுல தாலி கட்டுறதும் மோதிரம் மாத்துறதும் எல்லாம் ஒண்ணுதான். இல்லைங்க, தாலி கட்டுறதுங்கிறது பொண்ணுக்கு மட்டும்தான் அடையாளம். ஆனா மோதிரம் மாத்திக்கிறது 2 பேரும் மாத்திக்கிறாங்கல்ல, அப்போ கல்யாணத்துக்கான அடையாளம் அதானே. இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ இது முட்டாள்தனமா தான் தோணுது. மாப்பிள்ள, இந்த மாதிரி சென்டிமெண்டல் விவகாரம் எல்லாம் மேல இருந்து வரியா பார்க்கும்போது முட்டாள்தனமா தான் தெரியும். என்னமாமா நீங்க? ஏற்கனவே நாங்க புருஷ முண்டாட்டியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வேணும் மாப்பிள்ள, கண்டிப்பா வேணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே குழந்தைக்கு. இப்ப என்ன, சினேகா பிரம்மாண்டமான முறையில மேலதாளத்தை வச்சு ஊரெல்லாம் கூட்டி பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கணும்னு நினைக்கலையே. 4 சோத்துக்குள்ள காதும் வச்ச மாதிரி மோதிரத்தை மாத்திக்கலான்னு ஆசைப்படுறான். அவருடைய இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கலன்னு எப்படி மாப்பிள்ள? உங்க 2 பேருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மோதிரம் மாத்துறதுனால என்ன புதுசா வந்துற போது? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நம்பிக்கை, சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் மேல உரிமை, இதெல்லாம் வருங்க. அப்ப இவ்வளவு நாளா அது நம்ம கிட்ட இல்ல இல்ல, அப்படிதானே சொல்ல வர? எதுக்கு அவசரப்படுறீங்க? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல முத்தழகக்கா இருந்தாங்க. அதனால நீங்க என்னதான் என் மேல பாசமா இருந்தாலும் எனக்கு அந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்சுதுங்க. இப்போ நீங்களே முத்தழகிக்காக வேண்டான்னு விட்டு விலகி வந்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னு வாழ வேண்டியதானே? அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துல அங்கீகாரம்ங்கிற ஒரு இது குறைதுன்னு தான். இங்க பாருங்க, இப்போ நம்ம மோதிரத்தை மாத்திக்கிறதுனால என்னமோ புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்க? மாப்பிள்ள, இவ இவ்வளவு தூரம் சொல்லி நீங்க யோசிக்கிறத பார்த்தா இன்னும் முழுசா நீங்க சினேகாவை ஏத்துக்கல, முத்தழகி உங்க மனசுல இருந்து போகலன்னு அர்த்தம். அட நீங்க வேற. இப்ப என்ன, மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, பாத்தியா மாப்பிள்ள சரின்ட்டார். பாத்தியா, உனக்கு எப்பவுமே அவசரம் தான். வாங்க பூஜை ரூம் போலாம். வா. ஆமா வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாமா, நல்லா கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. மாப்பிள்ள, உங்க கையால மோதிரத்தை எடுத்து அவ கையில போடுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ மோதிரத்தை எடு. மாப்பிள்ளைக்கு போடு. அங்க போய் நில்லு. 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கை எப்படியோ போயிடுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். சீக்கிரமே ஒரு குழந்தையை பெற்று என்ன தாத்தா வாக்குங்க.
நீ வாமா. அண்ணன் இன்னும் வரலையே. வந்துருவாரா? டைம் இருக்குல்ல, வராருன்னு போய் பார்த்துரு. சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். வாங்க அண்ணி. வாங்க மாமா. அண்ணா வரலையா நீ? என்ன நீ அண்ணா வரல? இல்லப்பா, அவருக்கு சைட்ல கொஞ்சம் வேலை. சைட்ல வேலைன்னா குடும்பமே ரெண்டாம் பட்சம் தான் அவருக்கு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கலாமே. வாங்க. என்ன வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வந்ததே லேட். உள்ள ஃபங்க்ஷன் நடக்குது. முதல்ல உள்ள போலாம் வாங்க. உள்ள போங்க நீ. அண்ணி உள்ள போங்க நீ. மாமா சாப்பிட வாங்க. அத்தை நீங்களும் வாங்க அத்தை, சாப்பிட்டு வந்துடலாம். நீங்க போங்க தம்பி, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். வந்துருங்க. வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். உங்களை எங்க கூட்டிட்டு வந்தாலும் முதல்ல போய் பந்தியை தான் பார்க்கணுமா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா முதல்ல போய் சாப்பிடணும். வா சாப்பிட்டு வந்துருவோம். இருங்க, மானத்தை வாங்காதீங்க. உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். அது சரி, எனக்கு என்ன, பந்தியில எல்லா ஐட்டமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் போய் பரத வைக்க போறேன். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. இவரை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கணும். மா, என்னம்மா? என் புருஷன் வீட்டை விட்டு போனது யாருக்கும் தெரிய வேண்டாம். இத பாரு, நாம சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியறதுக்கு. உன் முகத்துல கவலைய காட்டாம எல்லார்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா யாருக்கு தெரிய போகுது? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். செல்லம்மா அத்தையும் இப்ப பிரெக்னெண்டா தானே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி வளகாப்பெல்லாம் பண்ணல? ஏண்டி, அன்னைக்கு வாங்கினது பத்தாதா? என்னமோ செல்லம்மா அத்தைக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணுமா? நீ வேணா பண்ணி வைமா. அப்படியேம்மா, பண்ணிடலாம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? என்னம்மா இங்கே நின்னுட்டீங்க? போய் நலங்கு வைங்க போங்க. இப்பதான் வந்தோம். எல்லாரையும் கூட்டிட்டு போங்கம்மா. வாமா. வாங்கம்மா, நலங்கு வைங்க. வாங்க. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஏமா? இல்ல, நீங்க வர லேட் ஆனதுனால நான் அப்படி நினைச்சிட்டேன். ஏங்கா, நகையெல்லாம் காணாம போச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் இது இவ்வளவு நகை? நகை காணாம போன என்னம்மா, எங்களுக்கு புதுசு வாங்க தெரியாதா? இல்ல, இவ்ளோ நகை வாங்கறதுக்கு ரொம்ப அதிகமா செலவாயிருக்குமே. ஆயிட்டு போட்டோம். பணம் நிறைய இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்?
இன்னும் கூட நாங்க நிறைய நகை வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்தா ரொம்ப ஆடம்பரமா இருக்குமேன்னு வீட்லயே பாதி வச்சுட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி. அக்கா, இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கும் அப்படிதான் தோணுது. பார்த்தா ஏதோ இரவல் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. உண்மை எப்படியும் தெரியதானே போகுது. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. வீட்டுல வேற பாதி நகை இருக்குன்னு சொல்ற, தெரிஞ்ச அசிங்கமாயிடாது? இந்த பார், அப்படி சொன்னாதான் நமக்கு மரியாதை, புரியுதா? வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாமா, கவிதாவை கூட்டிட்டு வாமா. வாங்க. வர்றோம். மாடிக்கு போங்கம்மா. தங்கச்சி சீமந்தத்தை பிரமாதமா பண்ணிட்டீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பெரியமா. ஆமா, பெரியமாலாம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்க. ஏன்னா வெத்தலை தான் கொஞ்சம் முத்தலா போச்சு. இந்தாங்க சின்ன வெத்தலை. இலசா இருக்கு. இது இலசா இருக்கு. பெரியப்பா, பெரியப்பா என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. முத்தழகா போட்டிருந்த நகை கூட தான் ரொம்ப பிரமாதமா இருந்தது இல்லக்கா? டிசைன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் அந்த மாதிரி வாங்கலாம்னு இருக்கோம். ஆனா அதை எங்க வாங்குனாங்கன்னு தெரியாது. எங்க வாங்கிருக்காங்க? வேற எங்க, நம்ம கந்தன் கவரிங் கடையில தான். கவரிங்கா? கந்தன் கவரிங்கா? ஆமாம்மா, நமக்கு தெரிஞ்ச கடை தான். அப்படியே தங்க மாதிரி இருக்கும். நீ கூட நல்ல டிசைனா வேணும்னு சொன்னிய, எப்ப வரேன்னு சொல்லுமா, நான் வாங்கி தரேன் உனக்கு. சரி பெரியப்பா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நாமளும் கிளம்பலாம். அப்பாவை கூப்பிடு. சரிம்மா. மா, வள்ளியும் கவிதாவும் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க போல் இருக்கு. அவங்க கிட்ட உலகி தொலைச்சிட்டு போறாரு. வா போய் கூப்பிடு. ஆமாமா. பெரியப்பா, கடற்கரை மாமா ஏன் வரல? சைடுக்கு போயிட்டாரா? அவன் எங்க போனா எனக்கு? என்ன நீங்க உங்க மாப்பிளைய போய் மரியாதை இல்லாம அவன் இவன்லாம் பேசுறீங்க? என்னங்க? என்ன நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிட போலையா? போய் சாப்பிட்டு வாங்க போங்க. நான் பேசிட்டு இருக்கேன். நாங்க எப்பவோ சாப்பிட்டோங்க, நீங்க வர்றீங்களா? நீ என்னமா கேட்ட? இல்ல, மாப்பிளைய போய் மரியாதை இல்லாம அவன் இவன்லாம் பேசுறீங்களே, அதான். மாப்பிள்ளைய மாவன், அவனுக்கெல்லாம் ஒரு மரியாதை தேவையா? வீட்டுல இருக்கிற நகையை திருடிட்டு போய் கொடுத்துட்டான். கண்டுபிடிச்சு கேட்ட என் பொண்ணு அடி அடி என் கண்ணு முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சா. என்னங்க? அட, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? நான் இங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல, மாப்பிள்ளையோட வண்டவாளத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இங்க வாங்கல. பெத்த பொண்ண நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமாமா? அதான் போடா வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டேன்ல. அப்போ அவர் உங்க கூட இல்லையா? அட என்னம்மா நீ, விடிய விடிய கதையை கட்டி சீதைக்கு ராம சித்தப்படான்னு கேட்ட மாதிரில இருக்கு. நான் அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன். அவன் என்ன இப்ப அந்த கேடு கட்ட ஸ்னேகா கால தான் விழுந்து கிடப்பான். மாப்பிள்ளையா மாப்பிள்ள, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுமா, நான் கிளம்புறேன். என்ன விசாரம்? ஏன் நம்ம பொண்ணு அவ்வளவு வேகமா போகுது? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு போற? சரி அம்மா, நானும் கிளம்புறேன். நீ எப்ப நகை வாங்கணும்னு சொல்லு, அந்த கந்தன் கவரிங் கடையில வாங்கி கொடுத்துறேன். வரட்டுமா? வரேன் தம்பி. வாங்க பெரியப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.